கடவுள்ன்ற ஒரு பதம் அழகானது. நான் ரொம்ப மனிதர்கள் பேசி பேசி கேட்டு கேட்டு நான் ஏமாற்றப்பட்டேன். என்னை சுத்த விட்டானுங்க டேக் டைவர்ஷன் போர்டு போட்டு. ஆக்சுவலாக நானே யாருன்னா கேட்டோ தேடியோ போய் கூட ஊர் சேர்ந்துருப்பேன் போல். எனக்கு படிக்க தெரிஞ்சிட்டோன்னே போர்டை பார்த்துட்டு டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன். கடைசியில் போனால் ஆந்திராவோ இல்லை கேரளாவிலையோ போய் நிற்கிறேன். பக்கத்துக்கு பொத்துக்கு காக்கா முடியல அந்த குழந்தைங்க எடுத்து கொடுக்கல, ஒரு தகரத்தை பிச்சு வெட்டி தான் மவுண்ட் ரோடு இருந்தோம். அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி. கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள். கடம்னா இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள். உள்கடல்லாம் கிடையாது. என்னென்னா நானும் ஏமாந்துட்டேன். வெள்ளையும் சொல்லியமா நின்று என்னுடைய பெரியவனை அந்த பேசுறதுனால, அதுவும் சாந்தமாக பேசுறதுனால நான் அது உண்மை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன். நீங்கள் இல்லை, நான் ஏமாந்துட்டேன். இனி மற்றவங்க ஏமாறக்கூடாதுன்றதுனால தான் இதை சொல்லி வைக்கிறேன். நல்ல கேள்வி. கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் கடவுள், அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் தாத்தாலாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குதுன்றார் ஒருத்தர். வெற்றிடம் தான் பார்க்குறதெல்லாம் நீக்க முடியாது. அதான் வெற்றிடம் தான் கடவுள். உள்ளவும் வெளியும் உறவாடினே இருக்குது. அந்த ராமே ஓ பாகரு ராமா. நான் எழுதி வச்சுறேன், உள்ளவும் நீ தான் வெளியும் நீ தான். நான் மறைன்னு சொல்கிற இந்த இடம் வெற்றிடம், வெளின்னு சொல்கிற இடம்னா வெற்றிடம். சுற்றி செவுர் மட்டும்தான் எழுப்பி வச்சுக்கிறோம். நம்ம 2 பேரும் வெட்ட வெளியில் தான் உட்காந்துக்கிறோம். நம்ம 2 பேருமே கடவுளுக்குள்ளே தான் உட்காந்துக்கிறோம். நம்ம 2 பேருக்குள்ளேயுமே கடவுள் இருக்குது. நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் உணராமல் இருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ கடவுள்னா ஒரு வெற்றிடம் எங்குமா இருக்குது. இதுக்கு நிகழ்விக்க முடியாது, நிகரற்றதுன்றார் நபி. பகுக்க முடியாத வானமாக இருக்குது, அதனால் பகவான் என்றார் வள்ளுவர். புரியுதுங்களா? எப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்கன்ட்டு. அப்போ கடவுள் எல்லாம் தான் தெளிவாக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. என் இதயம் சுருங்கணுன்னா உள்ளே வெட்ட வெளி இருக்கணும், அப்போ தான் சுருங்கும். என் இதயம் வெளியின்னா வெளியே வெட்ட வெளி இருக்கணும், உள்ளவும் வெளியும் வெட்ட வெளி தான் இருக்கு. திருமானடம் புரியும் ஜோதியெல்லாம் சொல்கிறார். சிவாகமம் திருமந்திரம்னு ஏமாற்றினுக்கிறாங்க. அந்த புக்கு பேர் சிவாகமம். சிவாகமம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒன்றா முடியும்னா நடுவில் காட்டிக்கலாம். ஸோ கடவுள் ஒன்று தான், எங்குமா வியாபிச்சிருக்குது, அதனால் சர்வ வியாபி. அதுதான் என்னை எல்லாம் ஆட்டத்தான் ஆட சொல்லுது. நான் அசைத்துக்கெல்லாம் அதான் காரணமாக இருக்குது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. புரியுதா? நான் அசைறேன்னா யாருனால தான் அசைகிறேன். வெட்ட வெளியிலனா என்னால் அசைய முடியாது. இதை இவனுக்கு ஜாதிக்காக எடுத்து வச்சுட்டு என்னை ஏமாத்துறாங்க. வளர்க்கப்பட்ட விலங்கு ஏமாந்து தான் இருக்கும். பாவம்ல, நாய்க்கு ரொட்டி துண்டுக்கும், எலும்புக்கெல்லாம் போய் போகிற விலங்கு தானே. அப்போ கடவுள் எங்கே மாறுது, எனக்கும் உனக்கும் சொந்தம். யார் வேணாலும் அதை அனுபவிச்சுன்னு தான் வரும். சிலர் புரிஞ்சுக்கினாங்க, சிலர் புரிஞ்சிக்கல. நான் புரிஞ்சுக்கினா நீங்களும் கூட புரிஞ்சிக்கலாம்.